அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நீண்ட நாள் வாழ வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார்கள். அது இயல்பு. வாழ்த்துறப்ப கூட 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு தானே வாழ்த்துகிறோம். அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் வைணவ இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அதாவது யார் வாழ்த்தப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கிங்களேன், இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும் அப்படின்னா 125 வயசு வாழுங்க அப்படின்னு கூடுதலாக வாழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு அழகான மங்கள மரபு. ஆனால் புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, நான் எவ்வளோ வருஷம் வாழ்வேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னார். புத்தர் உடனே நிமிர்ந்து பார்த்துட்டு, நீ ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னார். சொல்லிட்டு போயிட்டார் புத்தர். அவருக்கு ஒன்றும் புரியல. கேட்டவருக்கு, என்னது ஒரு நிமிஷமா, ஏதோ 70 வருஷம் 80 வருஷம்னு சொல்லுவார், பார்த்தா ஒரு நிமிஷம்ட்டு போகிறாரே அப்படின்னு இவருக்கு புரியல. ஆனால் அதுக்காக புத்தர் என்ன ஏதோ வளரிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல முடியும்? எப்பேற்பட்ட அறிஞர் அவர். மறுநாள் போய் ஒரு நிமிஷம்தான் வாழறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னார். அதற்கு புத்தர் ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு, நீயே யோசித்துப்பார் புரியும் அப்படின்னு இருக்கிறார். நாமெல்லாம் வாழ்கிறோம் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதே, அது தமிழில் ரொம்ப நுட்பமான வார்த்தை. இப்போ லிவிங் அப்படின்றது வேற, எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது வேற. இப்போ மரம், செடி, கொடி, மிருகம் இதெல்லாம் எக்ஸிஸ்டிங். ஏன்னா 100 ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக மரம், செடி, கொடிலாம் அப்படியே தான் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சிங்கம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சிங்கம் இருக்கிறது. அதனுடைய பழக்க வழக்கங்களிலோ அதனுடைய குணாதிசயங்களிலோ அணுகுமுறையிலேயோ எந்த வித்தியாசமும் இல்லை. அன்றைக்கி ஒரு மானை பார்த்தா துரத்திக்கிட்டு போய் அடித்து சாப்பிட்டுது. இன்றைக்கும் அப்படி தான். காட்டில் புலி அப்படி தான், கரடி அப்படி தான், நரி அப்படி தான். ஆனால் 1000 ஆண்டு காலமாக மனிதன் அப்படியே மாறிக்கொண்டே வந்திருக்கிறான். சில விஷயங்களில் வளர்ந்திருக்கிறான், சில விஷயங்களில் மிருகங்களே தேவலாம்ங்கிற மாதிரி மாறி இருக்கிறான். இதுதான் இருப்பது என்பதற்கும் வாழ்வது என்பதற்கும் இருக்கிற வேறுபாடு. நாமெல்லாம் நினச்சா வாழலாம், வாழறதுக்கு ஒரு வாய்ப்பை இயற்கை நமக்கு தான் தந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் பாருங்கள், கடந்த காலத்துக்கு பாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சா, எதிர்காலத்துக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு பேர் வச்சா. ஆனால் இதுக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்கிறப்போ இறந்த காலத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறான்? பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா. நான் இலக்கணம் நடத்தலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனுஷனுடைய இயல்பே என்ன அப்படிங்கிறத இந்த வார்த்தையிலேயே சொல்லிட்டாங்க. எப்படி? நம்மளால் ஒன்று நடந்து போனதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவர் அப்படி ஏமாற்றிட்டாருங்க, இவர் எனக்கு கெடுதல் பண்ணிட்டாருங்க, இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நடந்து போனதை நினச்சி கவலைப்படுவான். இல்லைன்னா எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பதட்டத்தில் இருப்பான். இந்த பதட்டத்தில் ஒன்று நடந்து போனது காரணமாக இருக்கும் அல்லது நடக்க போவது காரணமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தானோ என்னவோ இந்த 2 காலங்களையும் சொல்கிறப்போ பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா. இதில் என்ன அழகுன்னா, நடந்து போனதுன்றது முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஒருத்தர் வருத்தப்பட்டார், என்னை பார்த்து ஒருத்தர் தேவாங்கன்னு திட்டாங்க அப்படின்னு. எப்போ திட்டினான்னு? அது ஒரு 12 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு இப்போ ஏன்டா வருத்தப்படுறேன்? நான் இன்னைக்கு காலையில் தாங்க தேவாங்க பார்த்தேன், நாம் என்ன இவ்வளோ கேவலமாவா இருக்கிறோன்னு இன்றைக்கி தான் தோணிச்சு அப்படின்னு. 12 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை நினைத்து இப்பொழுது வருந்துவது மனித இயல்பு. அல்லது என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் பார், என்ன செய்யறன் பார் அவனன்னு மனதுக்குள் பழி வாங்குகிற குணம் வச்சிருக்கிறான்னா அது மனித இயல்பு. ஆனால் முடிந்து போனதை விட்டுவிடு, எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட்டும் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. ஆனால் மாறாக நிகழ்காலம் இருக்கிறதே, இது மட்டும்தான் உங்களுக்கு இயற்கை தந்திருக்கிற பரிசு. அதனால தான் இதுக்கு ப்ரெசன்ட் அப்படின்னு பேர் வச்சா. திருமணத்தில் போய் ரிசப்ஷனில் போய் அந்த புது மணமக்களுக்கு நம்ம ஒரு பரிசு ஒன்று தரமே, அது ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் அப்படின்னு தானே சொல்கிறோம், ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். நிகழ்காலம் என்பது தான் இயற்கையோ கடவுளோ நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு பரிசு. அதை பத்திரமாக பேணி பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்முடைய பொறுப்பு. கடந்த காலமும் கழிந்த காலம் அது. எதிர்காலம் என்பது ஒரு புதிர்காலம், அது நம் கையில் இல்லை. இந்த வயசான பெரியவங்களுக்கெல்லாம், பென்ஷன் வாங்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வங்கிக்கோ
அல்லது பென்ஷன் வழங்குகிற அரசு அலுவலகத்துக்கோ போய் நான் இந்த ஆண்டும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்றத அந்த வங்கி அதிகாரியை பார்த்து அவங்க தன்னை நிரூபிக்கணும். முந்திலாம் இப்போ அதுக்கான ஆப் செயலியே வந்துருச்சு, நம்முடைய தமிழக அரசு அதெல்லாம் மாற்றிருச்சு. ஆனால் முந்திலாம் எப்படின்னா அந்த வங்கிக்கு போய் நான் உசுரோடு இருக்கிறேங்க அப்படின்னு நிரூபிக்கணும். அவர் ஒன்று என்ட்ரி போட்டுக்குவார். பெரியவர் ஒருத்தர் போயிருக்கிறார், அந்த வங்கி அதிகாரி கேட்டிருக்கிறாரு, சார் ரொம்ப நன்றி நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கு நான் என்ட்ரி போட்டுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் போன வருஷம் இருந்தீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னார். இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னையா நான் இந்த வருஷம் இருக்கிறேன் அப்படின்னாலே போன வருஷம் இருக்கிறேன் தானே அர்த்தம்னு. அதெல்லாம் இல்லைங்க, போன வருஷம் நீங்கள் இருந்தீங்களான்னு. என்னப்பா இது, நான் தான் இப்போ உன் கண்ணு முன்னால் நேராக வந்திருக்கிறேனே, அப்புறம் இது என்ன கேள்வினார். இல்லை சார் என்ன சிக்கல்னா, நீங்கள் இருக்கிறீங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஆனால் போன வருஷமும் இதே மாதிரி வந்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு என்ட்ரி ஒன்று போட்டுக்கிட்டேன், அது என்னமோ அந்த பேப்பரை மட்டும் காணோம் சார், அதனால் உங்கள்கிட்ட அதுக்கான ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்ததா அப்போ இருந்த மேனேஜர் சொல்கிறாரு, கொஞ்சம் வீட்டுக்கு போய் உங்கள்கிட்ட அந்த பேப்பர் இருக்குதா செக் பண்ணி பாருங்கள், எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபு, இது அரசாங்க வேலைகள் அது மட்டும் இல்லை வங்கி அப்படின்னா எல்லாமே ரெக்கார்டில் இருக்கணுங்க, தயவு செஞ்சு ஒரு ப்ரூஃபு நீங்கள் போன வருஷம் இருந்தீங்கன்றதுக்கான ஒரு ஆதாரம் வேணுங்க, வீட்டில் தேடி பாருங்கள், எப்படியாவது அதை நிரூபிச்சிங்கன்னா போதுங்க அப்படின்னு இருக்கிறார். இவர் வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்குறார், நான் போன வருஷம் இருந்தேன் நான். அந்த அம்மா, என்னையா உனக்கு இருக்கதான் பிடிச்சிருச்சா, பேங்க்குக்கு போனப்போ கூட நல்லா தானே இருந்த, இப்போ திரும்ப வந்து இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லை இல்லை பேங்க்கில் கேட்குறாங்கன்னு. தேடி பாருங்கள், பர்ஸில் இருக்கும், பையில் இருக்கும், பீரோவில் இருக்கும்னு. இவர் முழுக்க தேடி பார்த்துட்டு ஒரு கடிதம் எழுதினார். அன்புள்ள வங்கி அதிகாரி அவர்களுக்கு நான் சென்ற ஆண்டு இருந்தேனா என்பதற்கான ஆதாரத்தை ஜெராக்ஸ் காப்பியை வீடு முழுக்க தேடி பார்த்தேன், கிடைக்கல, வயசான காரணத்தினால எனக்கும் ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, நீங்கள் வேறு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு கடிதம் போட்டாராம். இப்போ நாம் சென்ற ஆண்டு இருந்தோமா அடுத்த ஆண்டு இருப்போமா இது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கு இந்த நாளில் இந்த நிமிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் சுய பிரஜையோடு இருக்கிறீர்கள், நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்றால், இதுதான் உங்கள் வாழ்வு என்று நீங்கள் வரவு வைக்க வேண்டியது. யார் அப்படி ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள்தான் நீண்ட நாள் வாழ்கிறார்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு இயற்கையே அவர்களுக்கு வாழ்வை ஒரு பிரசன்டேஷனாக பரிசாக அளிக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.